காலத்துல இந்த அதிமுக ஆட்சியில என்ன செஞ்சாங்க எவ்வளவு நாங்க செஞ்சிருக்கோம் நாங்க சொல்றோம். அதுக்கு ஏதாவது மறுப்பு தெரிவிக்கிறியா? கிடையாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு வாக்காளரை குழப்புவதற்காக இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய கூட்டணியை பார்த்து அரண்டு போய் மிரண்டு போய் இன்னைக்கு தேர்தல் பயத்துல தேர்தல் தோல்வியில இன்னைக்கு விரத்தின் விளிம்பில போய் என்ன பேசுறதுன்னே தெரியாது எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேற்றைக்கு முந்தைய தினம் நான் மண்புழுவான் ஒரு முதலமைச்சர் மண்புழுவா இருக்கு. நான் விவசாயி நண்பன் மண்புழு. ஏன்னா இன்னைக்கு மண்புழு உரம் இயற்கை உரமா நிலத்துக்கு பயன்படுது. ஆக செடிகள் செழித்து வளர இயற்கையான மண்புழு உரம் பயன்படுது. அதுபோல மக்கள் என்ற இந்த செடிக்கு உரம் என்ற எடப்பாடி பழனிசாமி இருந்து திட்டத்தை நிறைவேற்றுகிறது. உரமாக இருந்து மக்களுக்கு நாங்க பயன்படுறோம். அதே போல செடி வளர்ந்து செழித்து இருக்கின்ற பொழுது அது போய் பூச்சி தாக்கும். அப்ப விவசாயி பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சு அந்த பூச்சியை கொல்லுவாங்க. அது போல வைரஸ் கிருமி போல இருப்பது ஸ்டாலின் அந்த எப்படி பூச்சை தாக்குதோ அப்படி மக்களை தாக்கின்ற வைரஸ் பூச்சியை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தணும். தேர்தல் என்ற மருந்தை அந்த செடிக்கு மருந்து எப்படி தெளிச்சு வைரஸ் பூச்சி நீக்கிறோமோ அதே போல தேர்தல் என்ற மருந்தை தேர்தல் மூலமாக மக்கள் வாக்குகள் மூலமாக கொடுத்து இந்த வைரஸ் பூச்சியை நீக்கணும். அப்பதான் நாடு செழிக்கும், வளம் பெறும். சரி, நாம ஜெயிலுக்கு போறோம், யார முதலமைச்சராக்கலாம் என்று எல்லோரோட உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறப்போ திடீர்னு காலில் ஏதோ ஊர்ந்து போயிருக்கு. நான் மண்புழுன்னு சொன்னேன். உடனே எடப்பாடி அவர்கள் மண்புழு விவசாயிகளுக்கு பயன்படும் என்று சொல்லி இருக்கிறார். மண்புழு இல்ல, நீ விஷப்புழு. மண்புழுன்னா பூமிக்கடியில தான் போவோம். நீ பூமிக்கடியில போன ஜெயலலிதா சசிகலாவுடைய காலடி கடியில போன. ஆக ஜெயலலிதாவின் காலில் விழுகிற காட்சியை பார்க்கிறோம். நீ காலில் விழல, நீங்க காலிலே தவழ்ந்து இருக்கிறீங்க. ஆக அதுக்கு பிறகு இவர்தான் சரியான ஆள், பொருத்தமான ஆள் என்று அவரை முதலமைச்சராக ஆக்கிட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஆக ஏற்கனவே முதலமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் போர்க்குடி தூக்கினார். நான் இருக்கும்போது எடப்பாடியா எனக்கு ஜூனியரா இருக்கக்கூடிய அவரா முதலமைச்சர், நான் தானே சீனியர். ஒவ்வொரு முறையும் அம்மா ஜெயிலுக்கு போறப்போ என்னதானே முதலமைச்சர் ஆக்கிட்டு போவாங்க. ஆகவே இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று புறப்பட்டார். வீட்டிலிருந்து புறப்பட்டு நேரம் எங்க போனார் தெரியுமா? ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போனார். அங்கே போய் உட்கார்ந்தார். 40 நிமிஷம் தியானம். இப்படியே 2 கையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணாரா இல்லையா? 40 நிமிஷம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆவியோட பேசினார். அம்மா, உங்களுடைய மரணம் என்பது உண்மையான மரணம் அல்ல, இயற்கையாக வந்த மரணம் அல்ல, மர்ம மரணம். இதற்கு நியாயமான விசாரணை நடத்திட வேண்டும் என்று முழங்கினார், பேட்டி கொடுத்தார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் துணை முதலமைச்சர் பொறுப்பு இடத்துல கொடுத்துட்டாங்க. துணை முதலமைச்சர் பதவி மட்டும் இல்ல, இன்னும் மற்றதெல்லாம் கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.